பிப்ரவரி எங்களுக்கு மார்ச் இன்டர்வியூ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் சொல்கிறோம்னு சொல்லுவோம். மார்ச் வெயிட் பண்ணோம். கன்வென்ஷன் நாட்களில் இந்த காரியத்தை நாங்கள் ஒருங்கிணைத்து ஆண்டவர்கள் அதிகமாக நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, நீர் அறியாமல் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்று சம்பவிக்கக்கூடாது சுவாமி. எங்களுடைய காரியத்தை ஒரு இடத்துல கொடுத்து சுவாமி என்று நாங்கள் சிந்தித்தோம். குடும்பமாக எங்களுக்கு ஸ்கூலில் இருந்து கால் பண்ணுவோம். நீங்கள் வேற எந்த ஸ்கூலில் அட்மிஷன் பண்ணாலும் ஸ்கூலில் மட்டும்தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்குது. கவர்மெண்ட்டில் என்ரோல் ஆகாது. ஃபியூச்சரில் வரதான எந்த ஸ்டூடெண்ட்ஸும் என்ரோல் ஆகிருக்காருன்னு சொன்னாங்க. ஆனாலும் நானும் எல்லாரும் இல்லை, ஆண்டவர் செய்வார், நம்ம பொறுமையாக இருக்கணும். ஈஸ்டருக்கு 2 நாளுக்கு முன்பாக மாத ஸ்கூலில் விட்டு எங்களுக்கு லாஸ்ட் டியூ டேட் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 1 வாரம் டைம் கொடுங்க, 1 வாரம் டைம் கொடுங்க, இதை பற்றி நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம். நாங்கள் ஜெபிச்சோம். 2 நாள் நான் மண்டே ஸ்கூலுக்கு போகணும். ஆனால் ஃப்ரைடே கவர்மெண்ட்லேருந்து நியூஸ் வந்தது, இந்த 1 year ரிலாக்ஸேஷன் இருக்குது. 6 years கம்ப்ளீட் பண்ணாத பிள்ளைங்களுக்கு 5.5 years வந்து அட்மிஷன் இருக்குது. பட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து இப்படி அட்மிஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. இந்த எஃபெக்ட் ஹோல் இந்தியாவுக்கு தான் சொல்லுது. வெகு நாளாய் காத்திருப்பது இதுவே எந்த பக்கம் வேண்டினது வரும்பொழுதோ என்று சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாங்கள் காத்திருந்து தேவன் எங்களுக்காக செய்யும் வரை நாங்கள் காத்திருக்கும் போது தேவனுடைய காலம் அற்புதமான ஆச்சரியமான இந்த நிறைவுகளுக்கு உதவி செய்தார். இனி வருகிறதான நாட்களிலோ பிள்ளைகளை தேவனுக்கு பயன்படுகிறதான வயதில் வளர்ந்து கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். நானும் என் குடும்பத்தாரும் அவருடைய வருகையில் காணப்படும்படியாக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என்னுடைய சாட்சி கொடுக்கிறேன்.
இங்க இருக்கிற தேவ சமூகத்துக்கு 10 மினிட்ஸ்ல நான் வரதுக்கு கருத்து எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சாலும் நான் நேரத்தை நினைச்சிட்டு லேட் ஆகுது. கருத்தை காரணம் பண்ணிக்கணும். அது மட்டுமில்லை, பல வருஷமா இருக்கேன் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் 28 நாள் ஒரு மனுஷனா தேவன் முகத்தை பார்க்கிறார். சாரி, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனை பார்க்கிற தேவன் என்று சொல்லும் போல ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளை பார்க்க விசேஷமா ஆலயத்துக்கு ஒரு நல்ல ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. அதுக்காக நான் கர்த்தரை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். அதிகமா தேவ சமூகத்துல உண்மையா இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையா ஜீவிக்கவும். இந்த மாதிரி ஏராளமா என்னுடைய ஜீவிதத்துல நன்மைகளை தேவன் நிறைய செய்திருக்கிறாரு. நான் கர்த்தருக்கு உண்மையா ஜீவிக்க உதவி செய்யணும். தேவ சமூகத்துல வந்து வேலை செய்ய தேவன் தான் என்னோட கூட இருக்கணும். என்னுடைய குடும்ப ஜீவித்திலையும் தேவன் எனக்கு 14 வருஷமா என்னை பாதுகாத்து வழி நடத்துகிறார். இனிமேலும் வழி நடத்துவார். இந்த தேவ சமூகத்தில் கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். நீங்க எல்லாரும் யாரையும் பார்த்து ஜெபிச்சிருக்கீங்க. அதுக்கு கர்த்தருக்கும் உங்களுக்கும் உண்மையாக என்னை மட்டுமா எனக்கு சாட்சிய சொல்ல எனக்கு உதவி செஞ்சார். கர்த்தரை நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லிட்டு அநேக வருஷத்துக்கு இன்னைக்கு என் ஆயுஷ்னாலே சொல்லிட்டு அதிகமாக என்னை சுற்றி நடந்து சொல்லிட்டு 7 வயது வரைக்கும் பற்றி தனிமையில் இருக்கும்போது கூட எனக்கு கிடைக்கிறது கைவிடாமல் நடத்தி நன்றி சொல்வது. எத்தனோ நேரத்தில் நன்றி சொல்லுவேன். எத்தனோ கடிதங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்து அந்த நேரத்தில் கூட அவியாதம் மனதிலிருந்து ஒரு வார்த்தையை நிறுத்தி கத்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தி வருகிறார். நான் நன்றி சொல்கிறேன். 22 வருஷங்கள் வேலை செய்யவும் சலகவாகவும் ஒவ்வொரு இடத்தையும் நான் வேலை நிறுவனம் அவருக்கு முன்பாகவே எனக்கு வேலையாகி வைத்து ஒரு நாள் வேலை இல்லாமல் கத்தரை நடத்தி வந்தார். எனக்கே தெரியாமல் வேலை அதை போல வேலை இருக்கும். அது முன்பாக வேலை வேலையை கத்தர் ஆரம்பித்து அதுக்காக நன்றி இதுக்கு முதல்ல ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னு போகும்போது அநேக டிஸ்கஸ் பண்ணார்கள். கத்தர் அந்த கடல்கள் விடுதல் விசுவாசங்களால் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் கத்தர் அற்புதமாகவே வாக்குகள் பெரியதுவார் என்று செய்தார். அதுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான் என்ற வார்த்தை கத்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார். கத்தர் கிருபையாக நடத்தி வந்தார். கத்தர் சாமி பாஸ்டர் சொல்லும்போது ஒவ்வொரு டைமும் என்னை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே அப்படியான்னு இருக்காரு. அதுக்கே சில நேரத்தில் நம்ம மறந்து சொல்லுவேன். ஆனாலும் கூட கர்த்தர் விசுவாசம் எனக்காக செய்து ஒவ்வொரு பெண்களுக்காக சொல்கிறேன். இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணவும் கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தர் ஒரு இடத்துல லொகேஷனை கொடுத்தார். நல்ல ட்ரெஸ்ஸஸ் கொடுத்திருக்கிறார். ஷக்கீனா கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சென்டர் என்ற பேரில் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்க கர்த்தருக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்மைகளை பார்த்து செய்தார். புதிய ஆண்டுகள் கர்த்தர் உதவி செய்தார். அநேக ஜனங்கள் வந்து அதை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தரை நிறுத்தி வைத்திருந்தார். எனக்கு சாட்சி சொல்லவும் எனக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஆனாலும் எட்டாவது என்ன செய்வேன் சொன்ன தேவன் அப்படியாக என் வாழ்க்கையை செய்து வைத்தார். நான் நன்றி
கர்த்தருடைய சந்திக்கிறேன் பெரியவர்களாக ஜெபிக்க கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை கட்டுவதற்காக மற்றமே அவர்கள் வாழ முடியாத மாம்சமும் எதுவும் வராதபடி உலகம் வராதபடிக்கு அவருடைய சுற்றி அருமையாக வாழ்ந்து வருஷத்தவர்களோட எதுக்காக கொடுப்பதற்காக ஜெபிக்க சாட்சி It is second and second in the Lord King.
Lord, we do things that Lord mercies and the gracious Lord has bestowed upon us throughout His whole life. It is all praise God. From the benefits He has given to us, so shall we praise God. From the testimonies and the experiences, praise God. God might speak to us through His word, let's praise God. Hallelujah to receive. After the service, they will take service ministry. From Jesus to the Lord, we receive. We just want to prepare this to effect education. This videos will be held from morning at 8 to 2:30. This videos will be held on next Tuesday. On the week, and the was from the 10th class 1 to 7. The examination of the participant in the syllabus. Because all the students are judged to participate in the examination. Because it is a home place, parents is encouraged to read the word of God. On Wednesday, the parents were in the law and Margaret were in the From the first of April, the fourth of May was asked to submit the sexual studies at the original statement. We request all of God to attend this meeting.
this. சனிக்கிழமை மாலை பிரார்த்தனை கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனை நடைபெறும். Saturday evening prayer meeting and Sunday morning service for the event here. And the Lord will take and bless all the instruments and servants and exalt Himself. ரவிக்குமார் அவர்களின் உதவியும் விசுவாசமான சகோதரி ரெடிசா என்பவருக்கும் விவாதம் செய்ய இந்த விவாதம் 2 பட்டிக்காலை விசுவாசம் வைத்து நடக்கும். இவ்விருவருக்கும் சபை திரும்படி இணைக்கப்படாமல் ஏதாவது நியாயமான அல்லது சாதிக்குமாய் அதை சபையின் விசுவாசிகள் சபையின் பொறுப்பாளர்களுடைய அறிவிக்கலாம். இது சபையில் அறிவிக்கப்படும் 3வது அறிவிப்பே. இந்த விவாத ஆராதனையை தேவன் பொருட்படுத்தி நடத்தி அந்த மணவர்களை வீட்டாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். சங்கீதம் 107 Psalm 117 verses 1 and 2. ஜாதியிலே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ಸರ್ವ ಜನಾಂಗಗಳೇ ಯೆಹೋವನ ಕೀರ್ತಿಸಿರಿ, ಸಮಸ್ತ ಪ್ರಜೆಗಳೇ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. ಆತನ ಕೃಪೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಅಪಾರವಾಗಿದೆ. ಯೆಹೋವನ ಸತ್ತತೆಯು ಸದಾ ಇರುವುದು. ಯಾಕೋಬಿಗೆ ಸ್ತೋತ್ರ. Praise the Lord, all nations praise Him, all people, for His merciful kindness is great toward us, and the truth of the Lord endureth forever. Praise the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. The Psalm 117 is the shortest chapter in the Bible. In this chapter there are only 2 verses. Only this chapter is very small, but the contents of this chapter is really so great to me. ಆದರೆ ಇದರ ವಿರುದ್ಧ ಒಂದು ಭಾವತ್ವಗಳು ಅಥವಾ ಅವು ಅಧಿಕವಾಗಿ ಇದು ಅಣತೆಗೆ ನೀಡುತ್ತಾ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. The first verse of this psalm calls us to praise God. ಈ ಕೀರ್ತನೆಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯವಾಗಿದ್ದು ನಾವು ಕರ್ತನನ್ನು ಸ್ತುತಿಸಬೇಕೆಂದು ನಾನು ಕರೆಯುತ್ತೇನೆ. All of us praise the Lord. ಸರ್ವ ಜನಾಂಗಗಳೇ ಯೆಹೋವನನ್ನು ಕೀರ್ತಿಸಿರಿ. Praise Him, all people. ಎಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. All who praise Him. ಎಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ. All who magnify Him. ಎಲ್ಲರೂ ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಿರಿ. The reason is God's merciful kindness, but
upon us is so great. ಕಾರಣ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು. அவருடைய உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. His faithfulness is forever and ever. ಆತನ ಸತ್ಯತೆಯು ಸದಾ ಇರುವುದು. தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாமும் நம்முடைய ஆண்டவரை துதிக்கும்படியாக காணப்படுவோமே. Yes, we go back to the presence of God. There is also praise God. ಹೌದು, ದೇವರ ಸನ್ನಿಧಾನಕ್ಕೆ ಬಂದಿರುವಂತ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣವೇ. நம்மே என்னே தேவனுடைய கிருபை பெரியது. Great is the grace of the Lord upon me and upon us. ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ದೇವರ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மே என்னே அவர் வெற்றிகளான உண்மை என்றென்றைக்கும் உள்ளதாக இருக்கிறபடியால் நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Yes, because the truth which the Lord has kept on me and on us is forever and ever. We shall praise God. ಹೌದು, ಕರ್ತನು ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಆತನ ಸತ್ಯತೆ ಅದನ್ನು ಸದಾಕಾಲ ಇರುವಂತದ್ದು. ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ஸ்தோத்திரம். தேவன் நம்மை வைத்த கிருபை Great is the grace that the Lord has upon us. ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು. காரணம் அது தேவனுக்கு தெரியும். The reason is that Lord is great. ಅದಕ್ಕೆ ಕಾರಣ विकी को फीचर्स तो क्लियर लगे, लेकिन विकी को एक डाउट है. பெரிய காரியங்களை செய்கிற தேவன். He is the God who does many things. ಆತನ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಂತದ್ದು. ஆராய்ச்சியாத பெரிய காரியங்களை செய்கிறார். Job says that he does things which are past searching. ಆತನ ಪರಿಶೋಧನೆಗೆ ಮಾಡಲಾಗದಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಯೋಗವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஒரு யோவான் வாசிக்கும்போது உலகத்தில் இருக்கிறவரே உங்களில் இருக்கிறவர் பெரியவர். In 1 John chapter 4, he that is in you is greater than he that is in the world. ಮುಂದೆ ಒಂದು 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಆತನ ದೇವರಿಗೆ ಮಾತನ್ನು ಲೋಕದಲ್ಲಿರುವುದಕ್ಕಿಂತ ದೊಡ್ಡದೆಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. நம்முடைய தேவன் பெரியவர். Yes, our Lord is great. ಹೌದು, ನನ್ನ ದೇವರು ದೊಡ್ಡದು. உலகத்தில் இருக்கிறவரே நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். More than the one in the world, the one who is in us is great. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಿಂತಲೂ ನನ್ನಲ್ಲಿ ಮಾತನ್ನು ದೊಡ್ಡದನು. அவர் நம்மையில் வைத்த கிருபை பெரியது. And also the grace that he has kept upon us is great. ಆತನ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು. அந்த பெரிய தேவன் நமக்குள் இருக்கிற பெரிய தேவன் அவர் நமக்கு தந்திருக்கிற பெரிய கிருபைக்காக மீண்டும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For that great God who is dwelling within us, and also for the great grace that he has kept upon us, once again shall we praise God. ಆತನ ದೊಡ್ಡ ದೇವರು, ಆತನ ನಮ್ಮೊಳಗೆ ದೊಡ್ಡ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. ಆತನ ನಮ್ಮ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ಇಟ್ಟಂತ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾಗಿದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. இந்த வேத வசனம் இரண்டு காரியங்களை நமக்கு உருவாக்க வைக்கிறது. This word of God places two things before us. ಈ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯವು ಎರಡು ವಿಷಯಗಳನ್ನು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರುತ್ತದೆ. இரண்டு தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. Both are things that we can receive from God. ಈ ಎರಡು ಕಾರ್ಯಗಳು ನಾವು ದೇವರಿಂದ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂತಹ ವಿಷಯಗಳಾಗಿವೆ. அதே நேரத்தில் ஒரு காரியம் தேவன் நம்மை எதிர்பார்க்கிறது அனுபவமாக விளங்கப்படுகிறது. At the same time, for one is also an experience that the Lord is expecting out of us. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವಂತಹ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. தேவன் நம்மை வைத்த கிருபை பெரியது. Great is the merciful kindness of God upon us. ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು. உங்களுக்கு முன்பாக இருக்கிற நான் தேவ சமூகத்தில் எல்லாரும் நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் அறிக்கையிடக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும் என்றால் அது கிருபை. Yes, I do understand the way God and we have this gathered here. If the Lord is for God, that each one of us can say or confess, it is only the grace of God. ಹೌದು, ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಂತಿರುವಂತ ನಾನು, ಇಲ್ಲಿ ಕೂಡಿ ಬಂದಿರುವಂತ ನಾವೆಲ್ಲರೂ ನಾವು ನಮ್ಮ ಹೃದಯದ ಆಳದಿಂದ ಆಯ್ಕೆ ಮಾಡುವಂತ ಹೇಳುವಂತ ವಿಷಯಗಳೆಂದರೆ ಅದು ದೇವರ ನನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾಗಿದೆ ಎನ್ನುತ್ತದೆ. We standing for living everything is by grace. ನಾವು ನಿಂತಿರುವುದು, ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿರುವುದು ಎಲ್ಲವೂ ದೇವರ ಕೃಪೆಗೆ. It is only God's mercy that we are consumed. ನಾವು ನಿರ್ಮೂಲವಾಗದೆ ಇರುವಂತದ್ದು ದೇವರ ಕೃಪೆಗೆ. The salvation that we have received is the grace of God. ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವಂತ ಕೃಪೆಗೆ, ರಕ್ಷಣೆಗೆ ದೇವರ ಕೃಪೆಗೆ.
But always, while nothing called grace will be also understand. ಕೃಪೆ ಎಂಬುದು ಇಲ್ಲದೆ ಹೋಗಿತ್ತು, ಆದರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಅದನ್ನು ಸಾಧನೆಗೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಿಲ್ಲ. It is God who gives this grace to us. ಈ ಕೃಪೆಯನ್ನು ದೇವರು ತಾನೇ ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. He is a gracious God. ಕೃಪೆಯುಳ್ಳ ದೇವರು. He is a God who bestows refreshing grace upon ಆತನು us. ಅಳತೆಯಿಲ್ಲದ ಕೃಪೆಯನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. In this manner, we all receive grace from God and men. ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರಿಂದ ನಾವೆಲ್ಲರೂ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಾವು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ. That is why the grace which God has kept upon us is great. ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು. At the same time, the truth of the Lord is forever and ever. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಒಂದು ಸತ್ಯತೆ ಸದಾ ಕಾಲ ಇರುವಂತದ್ದು. ಎರಡು ವಾರ್ತೆಗಳು ಸತ್ಯ ವ್ಯತ್ಯಾಸ. Both these words are slightly different. ಈ ಎರಡು ಪದಗಳು ಸ್ವಲ್ಪ ವ್ಯತ್ಯಾಸಗಳಾಗಿದೆ. ಒಂದು ನಾವು ಪಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಾದ ನಮಗೆ ನಡೆಯುತ್ತದೆ. One leads us that we might receive it. ಒಂದು ನಾವು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ಅದನ್ನು ನಮಗೆ ನಡೆಸುತ್ತದೆ. ಒಂದು ನಾವು ಇರುವುದಕ್ಕಾಗಿ One leads us that we might resist in it. ಒಂದು ನಾವು ಅದರಂತೆ ಇರುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. ನಾವು ದೇವರ ಪಟ್ಟುಕೊಳ್ಳುವುದಾದ We are being led to receive grace from God. ಆದರೆ ನಾವು ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತದೆ. ನಾವು ಒಂದು ಕಾರ್ಯವಾದ Eat anything, making asking the Lord, saying, Lord, give me grace, Lord, give me grace. ಯಾವುದೋ ವಿಷಯವಾದರೂ ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡು ಎಂದು ನಾವು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. So grace is something that we can ask and receive from God. ಹಾಗಾದರೆ ದೇವರಿಂದ ನಾವು ಕೇಳಿ ಪಡೆದುಕೊಳ್ಳುವಂಥದ್ದು ಈ ಕೃಪೆಯಾಗಿದೆ. How do we understand the eternal truth? ಆದರೆ ಸತ್ಯತೆ ಎಂಬ ಪದವನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? We can also see that this is something which the Lord expects out of us. ಇದನ್ನು ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವಂಥ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಹುದು. அல்லது நாம் உண்மையாய் தேவனை விரும்புகிறார். The Lord desires that we be truthful. ಅಥವಾ ನಾವು ಸತ್ಯವುಳ್ಳವರಾಗಿ ಅಥವಾ ನಂಬಿಕೆಯಾಗಿರುವುದನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. அதனால தேவன் என்றென்றைக்கும் உண்மையுள்ளவர். That is why God is faithful forever. Jika jari Anda tidak sibuk, jangan lewatkan ini. Jawab, Tuhan, saya mencintaimu dan bagikan kepada 3 teman. Hal-hal indah akan terjadi dalam hidup Anda. So it is God's mind that we also must be faithful before Him. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಸಹ ದೇವರ ಮನಸ್ಸಾಗಿದ್ದು ಆ ನಮ್ಮ ಒಂದು ಸತ್ಯತೆ ಅಥವಾ ನಂಬಿಕೆ ಸ್ಥಿತಿಯೊಳಗೆ ಬರಬೇಕೆಂಬುದು ದೇವರ ಮನಸ್ಸಾಗಿದೆ. தேவனை நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. எல்லா பிரச்சனையும் எல்லா பாவமும் எல்லா காரியங்களையும் அவங்களிடத்தில் அவர் இருக்கும் என்றால் அவர்களே எனக்கு திருமதாரோ அப்படின்னு வாழ்க்கை இருக்கிற காரியங்கள். In all ways, in all aspects, and all things, even if there is one thing that we ask of the Lord, it is only we say, we ask Him, say, Lord, give me grace, and give me grace. ಎಲ್ಲ ವಿಧದಲ್ಲಿಯೂ ಎಲ್ಲ ಕಡೆಯಿಂದಲೂ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿಯೂ ನಾವು ಕೇಳುವಂತದ್ದು ಒಂದು ವಿಷಯವಿದೆ ಎಂದರೆ ಅದು ಕರ್ತನೇ ನನಗೆ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡು ಎಂದು ಕೇಳುವಂತದ್ದಾಗಿದೆ. அப்போ தேவன் நமக்கு கிருபையை பாராட்டுகிற மற்றொரு பக்கம் அவர் உண்மையுள்ள தேவன் அப்படின்னு வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். But on the other hand, the Lord is giving us grace. He is also revealing that He is a faithful God. ದೇವರು ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, ಆದರೆ ಮತ್ತೊಂದು ಕಡೆ ಆತನು ನನಗೆ ನಂಬಿಗಸ್ತನಾದ ಸತ್ಯತೆ ಉಳ್ಳ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. So what is the meaning? ಅದರ ಅರ್ಥವೇನು? We also need to be faithful. ನಾವು ಸಹ ನಂಬಿಗಸ್ತನಾಗಿರಬೇಕು. God is truthful. ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನು. We also need to be truthful. ನಾವು ಸಹ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿರಬೇಕು. எந்த அளவுக்கு இந்த உண்மையை But to what extent are we able to manifest this truth? ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಾವು ಈ ಸತ್ಯತೆಯನ್ನು ನಂಬಿಗಸ್ತಿಕೆಯನ್ನು ಪ್ರಕಟಿಸಲು ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ? ಜೀವಿತದಲ್ಲಿ உண்மையாக இருக்க விரும்புகிறோம், பிரயாசப்படுகிறோம். உண்மையற்ற சூழல்ல
In many ways, we desire and we try to be faithful, but we are pushed to situations where we are truthful or unfaithful. ಎಷ್ಟೋ ವಿಧದಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ಸತ್ಯಕ್ಕೆ ಬದ್ಧರಾಗಿ ಏನನ್ನು ಇಷ್ಟಪಡುತ್ತೇವೆ, ಆದರೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿ ಇಲ್ಲದೆ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗೆ ತಳ್ಳಲ್ಪಡುತ್ತೇವೆ. In many situations, our status change so that we become unfaithful. ಎಷ್ಟೋ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಮ ಅನುಭವಗಳು ಮಾತನಾಡುತ್ತೇವೆ. நம்முடைய மீறுதல்கள், தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள், தெய்வ சித்தமில்லாத காரியங்கள் எல்லாம் அது காணப்படக்கூடிய ஒன்றாக இருக்கு. Our wrongs and our transgressions and things that break God and things that go soft and all are against the will of God, all things that are contained in this. ಅವರು ನಮ್ಮ ತಪ್ಪುಗಳು, ನಮ್ಮ ಮಿತಿಮೀರಿಕೆಗಳು, ನಾವು ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಿಲ್ಲದಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದು ಅಥವಾ ದೇವರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. கிருபையுள்ள தேவனுடைய பக்கத்தை நம்ம கவனித்தால், If we consider the face of the God, gracious God, ಕೃಪೆಯುಳ್ಳ ದೇವರ ಒಂದು ಮುಖವನ್ನು ನಾವು ಗಮನಿಸುವುದಾದರೆ இவ்வளவு உண்மையுள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். He keeps revealing about how faithful a God is to us. ಆತನು ನಮಗೆ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆಸ್ತನಾದ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಪ್ರಕಟಿಸುತ್ತಾ ಇರುತ್ತಾನೆ. ஆவியானவர் கூட நம்முடைய இதயங்களை உணர்த்தும் போது அவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதைத்தான் நம்மோடு பேசுகிறார். Even in the scripture, he speaks about how faithful a God is. ಆತ್ಮರಾತ್ಮನು ನಮಗೆ ನಂಬಿಕೆ ತರುವಾಗ ಆತನು ಎಷ್ಟು ನಂಬಿಕಸ್ಥರಿಗೆ ಉಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ ನಮಗೆ ತೋರಿಸುತ್ತಾನೆ. அருமையானவர்களே, நாம் தேவனிடத்திலிருந்து எவ்வளவோ தருண கிருபையை பெற்று 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 நாம் ஜீவிக்கிறோம். The people of God in so many ways, we keep receiving grace and grace and grace from the Lord, and we have ಪ್ರಿಯವಾದವರೇ, ನಾವು ದೇವರಿಂದ ಎಷ್ಟೋ ವಿಧಾನಗಳಲ್ಲಿ ದೇವರಿಂದ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ಜೀವಿಸುತ್ತೇವೆ. அவர் நம்முடைய ஆண்டவருக்கு எந்த அளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். but to what extent are we faithful to our God? ಆದರೆ ನಾವು ಕರ್ತನಿಗೆ ನಾವು ಎಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದೇವೆ. அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். This is what the Lord expects from us. ಆದರೆ ದೇವರಿಂದ ನಮ್ಮಿಂದ ಎದುರು ನೋಡುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. உண்மையுள்ள பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறார். A faithful man abounds with blessings. ನಂಬಿಕಸ್ಥನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಪಾತ್ರನಾಗಿರುತ್ತಾನೆ. உண்மையுள்ள பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுகிறார். A faithful man will receive abundance of blessings. ನಂಬಿಕಸ್ಥನು ಪರಿಪೂರ್ಣವಾದ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இப்ப தேவனுடைய கிருபை பெரியது என்று சொல்லப்படுகிறது. When it is said, great is the grace of God, ದೇವರ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು ಎಂದು ಹೇಳುವಂತ நாம் எல்லாரும் ஒரு பெரிய கிருபையை பெற்றிருக்கிறோம் என்ற விதங்களை உணரும் போது when we realize the different ways in which we have acquired that great grace, ನಾವೆಲ್ಲರೂ ಆ ಒಂದು ಅಪಾರವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವಾಗ சங்கீதம் 86:5 வாசிக்கிறோம். in Psalm 86 verse 13 we read like this: 86 ಕೀರ್ತನೆ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ಓದುತ್ತೇವೆ. நீர் எனக்கு போராடின ஒரு கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த போதாரத்தில் தப்புவித்தீர். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. great is thy mercy toward me. ನೀನು ನನಗೆ ತೋರಿಸಿರುವಂತ ಕೃಪೆಯು ಬಹಳ ದೊಡ್ಡದು. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து தப்புவித்தீர். Thou hast delivered my soul from the lowest end. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಪಾತಾಳದಿಂದ ತಪ್ಪಿಸಿದೆಯಲ್ಲ. நான் ஒரு இடத்துல பேசின நாட்கள்ல ஒரு வயதான ஒரு சகோதரர் சொன்னார் வார்த்தை. In the days when I sat in a particular place, one brother told me something about an old man. ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ ಒಬ್ಬ ಸಹೋದರನು ಒಬ್ಬ ವಯಸ್ಸಾದ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದಂತ ಸಾಕ್ಷಿಯು அந்த கையாள சங்கீதத்தில் இந்த வசனத்தை எடுத்த உடனே அந்த வசனத்தை விட்டு கொடுப்பார். It seems that person, as soon as he takes this verse in this psalm, he used to kiss this word. ಆ ಅಯ್ಯನವರು ಈ ಒಂದು ಕೀರ್ತನೆಯಿಂದ ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದಾಗ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವರು ಮುತ್ತನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರಂತೆ. ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்தில் தப்புவித்தீர். Thou hast delivered my soul to the lowest end. ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಮಾತಿನ ತಳದಿಂದ ತಪ್ಪಿಸಿದೆಯಲ್ಲದೆ ஆத்மாவை தப்புவித்தீரே. Hasn't thou delivered my soul? ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತಪ್ಪಿಸಿದೆಯಲ್ಲದೆ தாழ்ந்த பாதாளத்தில் தப்புவித்தீரே. Hasn't thou delivered us my soul to the lowest end? ಪಾತಾಳ ತಳದಿಂದ ನನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತಪ್ಪಿಸಿದೆಯಲ್ಲದೆ மீட்டெடுத்தீரே. Thou hast redeemed me. ಕರ್ತನೆ ನನ್ನನ್ನು ವಿಮೋಚಿಸಿ ತೆಗೆದುಕೊಂಡೆ ரட்சிப்பை தந்தீரே. Thou hast given me salvation. ನನಗೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಎಂದರೆ அரபிநாட்ட
சாத்தானை பேசியிருந்தால் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். That is why in Ephesians chapter 1 we read, by grace through faith we are saved. ಆದ್ದರಿಂದ ಎಫೆಸದವರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಕ್ಕೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, ಕೃಪೆಯ ಮೂಲಕ ನಂಬಿಕೆಯಿಂದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವಲ್ಲದೆ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறோம். By grace through faith we are saved. ನಾವು ಕೃಪೆಯಿಂದ ಮತ್ತು ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. தேவனாக உண்டாகும் Glory be to the name of the Lord. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. ஆகவே கிருபை ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினால் பாவமன்னிப்பாகிய நீதி இவர் நமக்கு உண்டாயிருக்கிறது. In whom we have redemption through His blood, the forgiveness of sins according to the riches of His grace. ಆತನ ರಕ್ತದ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ಆತನ ಕೃಪೆಯ ಐಶ್ವರ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಮಗೆ ರಕ್ಷಣೆಯು ಉಂಟಾಗಿದೆ. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த அனுபவங்கள் நாம் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் Though we have received these experiences, ಈ ಅನುಭವಗಳು ನಾವು ಹೊಂದಿಕೊಂಡವಂತವುಗಳಾಗಿದ್ದರೂ ಸಹ இது தேவன் நம்மில் வைத்த கிருபை பெரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக காணப்பட்டாலும் though we are able to understand that the mercy of grace upon us, which God has upon us, is great. ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು ಎಂಬುದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರೂ ಸಹ இந்த இடத்துல தேவன் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் உணரும்படியாக இருந்தாலும் Though we do realize that God is faithful to us in this place, ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರು ನಂಬಿಕಸ್ಥನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಂಡರೂ ಸಹ இந்த பெரிய கிருபையை பெற்று ஜீவிக்கிற நாம நம்முடைய தேவனுக்கு முன்பாக எந்தெந்த விதத்துல ஒரு உண்மையுள்ள அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றோம். but we who have received this great grace from God, in what all ways and what all situations are we able to manifest this truthfulness or faithfulness toward God? ಈ ದೊಡ್ಡ ದೇವರಿಂದ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿರುವಂತ ನಾವು ಯಾವ ಯಾವ ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ವಿಷಯಗಳಲ್ಲಿ ನಾವು ಆತನಿಗೆ ಸತ್ಯಕ್ಕೆ ಅಥವಾ ನಂಬಿಕಸ್ಥರಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದನ್ನು ನಾವು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು. பல சந்தர்ப்பங்களில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இவ்வளவுதான ரட்சித்த கிருபையை நாம உணரும்படியாக காணப்பட்டாலும் Though in many circumstances we do realize and recognize this great salvation and the great grace which God has upon us, ಹಲವು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಅಪಾರವಾದ ಕೃಪೆಯನ್ನು ಆತನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವಂತವರಾಗಿದ್ದರೂ ಸಹ அவை தெய்வ காரியங்களை உண்மையில்லாமல் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். still we live being unfaithful in so many things. ಇನ್ನು ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಗಸ್ತತೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದೇವೆ. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது In Hebrews chapter 2 verse 4, ಇಬ್ರಿಯರಿಗೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಓದುವಾಗ அற்புதங்களினால அடையாளங்களினால பெற்றிருக்கிற இவ்வளவுதான ரட்சிப்பு so great is the salvation that we have received through signs and wonders. ಅದ್ಭುತಗಳ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಸೂಚಕ ಕಾರ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿಯೂ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವಂತಹ ಮಹತ್ತಾದ ರಕ್ಷಣೆ. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான வளர்ந்த செயல்களினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்து பசுத்தமாய் வழங்கினாலும் தேவன் தாமே சாட்சிகளுமாயிருக்கிற இவ்வளவு மேலான ரட்சிப்பை குறித்து நாம் அவர்களுக்குமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு So great salvation. ಅತ್ಯಂತ ವಿಶೇಷವಾದ ರಕ್ಷಣೆ. இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மேல் வைத்திருக்கிற பெரியது. The grace that God kept toward us is so great that we might receive the salvation. ಈ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಂತೆ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತಹ ಅಪಾರವಾದ ಕೃಪೆ ಅದು ದೊಡ್ಡದಾಗಿದೆ. தாழ்ந்த பாதாளத்தில் நம்முடைய ஆத்மா மீட்டெடுத்து ஆண்டவர்களுக்கு ரட்சிப்பை தந்தது. He redeemed our soul from the lowest death and has given us so great a salvation. ಪಾತಾಳ ತಲದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಬಿದ್ದಂತ ನಮ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಆತನು ಮೇಲಕ್ಕೆ ತೆಗೆದು ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಅಪಾರವಾದಂತಹ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இவ்வளவுதான ரட்சிப்பு. So great salvation. ಅತ್ಯಂತ ದೊಡ್ಡದಾದಂತಹ ರಕ್ಷಣೆ. ஆனால் சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன? But what is the word that is spoken here? ಆದರೆ ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಂತಹ ವಾಕ್ಯಗಳು ಏನು? If we would neglect it. ನಾವು ಅಲಕ್ಷ್ಯವನ್ನು ಮಾಡಿದರೆ அர்த்தம் என்ன? So what does it mean? ಹಾಗಾದರೆ ಅದರ ಅರ್ಥವೇನು? அந்த ரட்சிப்பை பாதுகாக்க அந்த ரட்சிப்பை ஜீவிக்க தேவனோட ரட்சிப்பு எவ்வளவு பெரியது உணர்ந்து ஒரு உண்மையான இடத்தை நம்ம விளங்க செய்ய நம்ம கவலையற்றவர்களாக We are so negligent and so careless to really understand or to know or to realize how great a salvation it is in order to preserve it and protect it and keep it safe.
ಆರೋಗ್ಯ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂಬುದಾಗಿಯೂ ಅದನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿಯೂ ನಾವು ಅದನ್ನು ಸಂರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಅದನ್ನು ನಾವು ಅದನ್ನು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಅಲಕ್ಷ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. ஒரு காரியத்தை நிதானத்துக்காக Consider one thing. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ನಿಧಾನಿಸಿ ನೋಡಿರಿ. நம்முடைய ஜீவியத்தினுடைய கிரியைகள் செயல்பாடுகள் நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தும் போது When you just unite all the deeds and works and actions of our body, ನಮ್ಮ ದೇಹದ ನಮ್ಮ ಜೀವಿತದ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತುಗಳನ್ನು ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನಡತೆಗಳನ್ನು ನಾವು ಒಂದು ಮನಸ್ಸಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವಾಗ அது பரலோகத்தை நோக்கினதாக இருக்கிறதா பாதாளத்தை நோக்கினதாக இருக்கிறதா? is it toward heaven or toward hell? ಅದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಡುವಂತದ್ದಾಗಿದೆಯೋ ಪಾತಾಳದಲ್ಲಿ ಇಡುವಂತದ್ದಾಗಿದೆಯೋ? நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಯಾವುದನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? What are we looking at? நம்முடைய செயல்பாடுகளை எதை நோக்கி வெளிப்படுத்தக்கூடியது? What are our actions revealing? ನಮ್ಮ ಕೃತ್ಯಗಳು ಅಥವಾ ನಮ್ಮ ನಡವಳಿಕೆ ಯಾವುದನ್ನು ನೋಡಿ ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಇದೆ? எத்தனையோ காரியங்கள் நாம் பரலோகத்தை நோக்கி இல்லை, பாதாளத்தை நோக்கி. Many things that we do are not looking toward heaven but toward hell. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ನಾವು ಪರಲೋಕವನ್ನೆಲ್ಲ ಪಾತಾಳವನ್ನು ನೋಡಿ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. எல்லாவற்றுக்கும் காரணம் அந்த உண்மையில்லாத The reason for all these things is in that place there is no truth. ಇವುಗಳೆಲ್ಲವುಗಳಿಗೆ ಕಾರಣವೆಂದರೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕಸ್ಥತೆ ಇಲ್ಲದವರಾಗಿರುತ್ತೇವೆ. கிருபைகள் உண்மையில்லாதவர்கள். We are unfaithful in that ಆ grace. ಕೃಪೆಯಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕಸ್ಥತೆ ಇಲ್ಲದವರಾಗಿರುತ್ತೇವೆ. அந்த ரட்சிப்ப தேவனுடைய ரட்சிப்ப உண்மையில்லாதவர்கள். We may be unfaithful in the salvation which God has given unto us. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕಸ್ಥತೆ ಇಲ್ಲದವರಾಗಿರುತ್ತೇವೆ. அந்த ரட்சிப்பே பாவத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வந்திருக்கிறார். And salvation has been brought us out of sin. ಅವನು ಪಾಪದಿಂದ ಬಿಡಿಸಿ ರಕ್ಷಣೆಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾನಲ್ಲ. ஆனால் எத்தனை காரியங்களை நம்ம தவறு செய்திருக்கிறார். But in how many things to be erred, ಆದರೆ ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಾವು ತಪ್ಪು ಮಾಡುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. நம்ம பொய் பேசுகிறார்கள். in how many situations to be done. ಎಷ್ಟು ಸಂದರ್ಭಗಳಲ್ಲಿ ನಾವು ಸುಳ್ಳನ್ನಾಡುವವರಾಗಿರುತ್ತೇವೆ. இத்தனை சந்தர்ப்பங்களில் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தாலும் விரும்பாத அனுபவங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம். In how many situations, though we know what the Lord desires, and yet we do things that God does not desire. ಎಷ್ಟು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದರೂ ಸಹ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಿರುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. நம்முடைய அனுபவங்கள் பரலோகத்தை நோக்கி நாம் முன்னேற முடியாது இருக்கிறதா அல்லது பாதாளத்தின் பக்கமாக திரும்ப முடியாது இருக்கிறதா? So our experience in making us head toward heaven or making us turn toward hell. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಅನುಭವಗಳು ಅದು ದೇವರನ್ನು ನೋಡಿ ಪರಲೋಕವನ್ನು ನೋಡಿ ಹೋಗುವಂತದ್ದಾಗಿದೆಯೋ ಅಥವಾ ಪಾತಾಳದ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿದೆಯೋ? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the ದೇವರ Lord. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. தன் மேல் வைத்த கிருபை பெரியது. Great is the grace which God has toward us. ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯು ಅಪಾರವಾದದ್ದು. தேவன் நம் மேல் வைத்த கிருபை பெரியது. Great is the grace which God has toward us. ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವ ಕೃಪೆಯು ದೊಡ್ಡದು. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the name of the ದೇವರ Lord. ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இந்த பெரிய தேவன் பெரிய கிருபைகளை நம்ம மேல வைத்திருக்கிறார். This great God has set great graces upon us. ಈ ದೊಡ್ಡ ದೇವರು ದೊಡ್ಡವಾದ ಕೃಪೆಯನ್ನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனால் நம்ம எதிர்பார்ப்புகள் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய கிரியைகளை நம்ம கொஞ்சம் நம்ம வரக்கூடிய சில காரியங்களை நீங்க சிந்திச்சு பார்க்க முடியாது இருந்தால் But if you consider or if you ponder about your expectation